இந்த வீடியோவில் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஓமப்பொடிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். கடல மாவு 1 கப், அரிசி மாவு 1/4 கப், மஞ்சத்தூள் கொஞ்சம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் சூடான எண்ணெயை ஊற்றிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்குங்க. சூடான எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம்னா அப்போ தான் ஓமப்பொடி நல்லா மொறுமொறுன்னு வரும். மாவை ஒரு பவுலில் எடுத்து வச்சுடுங்க. அடுத்து பூந்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, உப்பு கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், கொஞ்சம் மிளகாய்த்தூள், சோடாப்பு கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், தண்ணியை விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்குங்க. பூந்தி மாவுக்கு எதுக்கு சோடாப்பு போடுறோம்னா நல்லா பூந்தி அப்படி தான் புசு புசுன்னு வரும். பொரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: நிலக்கடலை 1/4 கப், பொட்டுக்கடலை 1/4 கப், அவல் 1/4 கப், சிறிதளவு கருவேப்பிலை, பூண்டு 10 பல் தட்டி எடுத்துக்குங்க. ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். முறுக்கு புளியிற உலக்கு எடுத்துக்குங்க. உள்ளே நல்லா எண்ணெய் தடவிக்குங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஓமப்பொடி மாவு அதில் போட்டு வாணலியில் நல்லா பிழிஞ்சிக்கங்க. பரவலாக பிழிங்க. அடர்த்தியாக ஒரே இடத்துலையே பிழிஞ்சா அப்புறம் வேகாமல் போயிடும். நல்லா வெந்தோடனே திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக விடுங்க. நல்லா மொறுமொறுன்னு ஆனோடனே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. எல்லா மாவையும் இதே மாதிரியே பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக புளி வடிகட்டி இருந்தால் அதை எடுத்து இந்த பூந்தி கரைச்ச மாவை எடுத்து ஊற்றிக்குங்க. லைட்டாக நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா பாலாக தனித்தனியாக வர மாதிரி பார்த்துக்குங்க. நுரை அடங்கினோடனே எடுக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். கொஞ்சம் கலர் மாறின உடனே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நிலக்கடலை 1/4 கப், அதையும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. லைட்டாக வெடிக்கிற சத்தம் கேட்கும். கொஞ்சம் கலர் மாறின உடனே எடுத்துடுங்க. 1/4 கப் பொட்டுக்கடலை போட்டு அதையும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அவல் 1/4 கப், அது நல்லா போட்டு பொரிச்சிக்கோங்க. நல்லா பொரி மாதிரி நல்லா பொரிஞ்சிடும். சீக்கிரம் எடுத்துடுங்க, இல்லைன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். அடுத்ததாக பூண்டை போட்டு நல்லா பொரிச்சிக்குங்க. பொரிஞ்ச உடனே அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்குங்க. ரெண்டையும் ஒரே டைம்லேயே போட்டிங்கன்னா கருவேப்பிலை ஃபஸ்ட்டு பொரிஞ்சிடும், பூண்டு பொரியாமல் விட்டுரும். அவ்வளோதாங்க, மிக்சரை கலக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஓமப்பொடியை எடுத்துக்குங்க. ஓமப்பொடியை நல்லா உடச்சி விட்டுருங்க. பூந்தி அதுலேயே கொட்டிடுங்க. பொரித்து வச்சுருக்கிற அவலையும் கொட்டிடுங்க. நிலக்கடலை, பொட்டுக்கடலை 2ஐயும் கொட்டிடுங்க. பொரித்த வெள்ளாங்க பூண்டு, கருவேப்பிலை அதையும் கொட்டிடுங்க. அதுலேயே கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. ஏற்கனவே நம்ம உப்பு காரம் எல்லாம் போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிக்குங்க. நல்லா பரவலாக போட்டு கலக்கிக்குங்க. இப்போ சுவையான மொறுமொறு மிக்சர் ரெடி.